இப்போ பார்த்தீங்களா, இது ரெண்டாவது எலிங்க. முதல் எலி பார்த்தேன், அந்த எலி கரெக்டாக கழுத்தில் மாட்டி இறந்துச்சு. மாட்டினோடனே காலி பண்ணிச்சு. இது கொஞ்சம் வந்துட்டு வெளியே போகும்போது அந்த இப்பில் மாட்டிச்சு, இடுப்பில். அதனால் கொஞ்சம் வலியில் இருக்குது. இதை வெளியே விட்டுலாம், அது பிழைச்சா பிழைக்கட்டும், என்ன பண்ணுறது. இது இந்த ரேட் கில்லர் நல்ல இது. நம்ம எந்த வித இப்போ வந்து இந்த இதை மட்டும் கம்பி போட்டு தூக்கிட்டோம்னா எலி போயிடும். ஆனால் இது பிழைக்காது, சரிங்களா. இந்த மாதிரி எலி ஒழிக்கணும், வேறு வழி கிடையாது. முதல்ல இது கரெக்டாக கழுத்தில் மாட்டுச்சு. அந்த கருவாடு எடுக்க போகும்போது டக்குன்னு போடும். அவங்கள பயம் கட்டிடுவோம், நம்ம ஏன் கையை வைக்க போகிறோம். ஏன்னா இப்போ அது வலியில் இருக்கும், தெரிஞ்சுங்களா. இது ரிலீஸ் ஆகிடுச்சு. இதில் தான் தடுக்கிறாரு பாருங்கள், அதான் விஷயம். அது வெளியில் அது கடிக்கும். எல்லா பொருளையும் போயிட்டு அதாவது கிச்சன்லேருந்து வந்தாலும் ஒரே சவுண்டு கிடக்கிற கிடக்குன்னு அந்த கம்பியை கடிக்கிறாங்க. 10 நாளாக ஓடல அவங்க. ஏன்னா அது ஒன்று விட்டா உள்ளங்கிறது பாரு எப்படி கடி. அந்த கருவாடு பாரு, நேரத்து கருவாடை கடிச்சு சாப்பிட்டுங்க. நான் ஏன்டா விட்டு போனவனுக்கு விட்டா அந்த அடுத்த எலியை பொடி பண்ணிட்டு அந்த கருவாடை சாப்பிட்டுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த கருவாடு இல்லை பாருங்க, பாரு இந்த கம்பியை கடிக்கிறாங்களாம் கோபத்தில். பாருங்க, விட்டுடலாமா? ஆமாம், அது இனிமேல் அது பிழைச்சா பிழைக்கட்டும். இது ரெண்டாவது எலி. முதல்ல ஒன்று காமிச்சேன்னா ரிலீஸில் அதான் அது இன்னும் பிழைக்காது. அது பேக்கு லெக்கு நல்லா மாட்டிக்கிச்சு. வாங்க, கேட்டுங்களா, நல்லா மாட்டிக்கிச்சு. எங்கே மாட்டிக்கிது வேணும். அவர் அந்த இதுக்கு சாப்பிட்ற அது இதில் எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்குறாரு பாருங்க, அந்த கம்பியை கடிக்குது பாருங்கள். நான் ஆட்டுறேன், அதான் ஓகேவா. நம்ம என்ன பண்ணணும், ஓகே. இதாங்க இதை மாதிரி இது வாங்கிடுங்க. அந்த எலி போன விட இது தான் பெஸ்ட்டு. அதுனா நீங்கள் கோண்டியில் போடணும், தண்ணியில் போட்டு அமுக்கணும், அதனால் இது வந்து தொட்டான் கெட்டான் அது மாதிரி பார்த்து. இது எங்கன்னா கந்தசாமி கோயிலில் கிடைக்குது. நம்ம சென்னை இது போகிறோம்ல, நம்ம பாரிஸ் கார்னர், அந்த சென்னை இப்போ கந்தசாமி கோயில் அந்த கடையில் அங்கே லைனாக இது எலி பண்ணி வச்சுருப்பாங்க, அங்கே வாங்கிக்கலாம். இதுதான் ஈஸி மெத்தட். மீதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக. ஆமாம், இது நிறைய பேர் வீட்டில் சர்வீஸ் பண்ணிட்டு வருது. நம்மகிட்ட வாங்கிட்டு போவாங்க, ஆஃபீஸ் தொல்லை அது இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஓகேவா, நீங்களே ஒன்று வாங்கிடுங்க. ஓகேங்களா, ரைட்.